ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் ஈவில் கோபுரம் முன்பு மாபெரும் கவன ஈர்ப்பு நிகழ்வு. மாணவர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் பிரான்சு வாழ் தமிழர்கள். 1,00,000க்கும் மேற்பட்ட சட்டத்திற்கு புறம்பான ஆன்லைன் தள பொருட்களை விற்பனையிலிருந்து திரும்ப பெற அதிரடி உத்தரவு. பிரான்சில் கோர விபத்து. அதியுச்ச வேகத்தால் பள்ளத்தில் விழுந்து தீப்பற்றிய கார். 5 இளைஞர்கள் உடல் கருகி உயிரிழப்பு. பிரான்சின் தெற்கு பகுதிகளில் மோசமான வானிலை. 17 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மஞ்சள் எச்சரிக்கை. ஓட்டுநர் உரிமம் இன்றி மாணவர்களுக்கு பயிற்சி. பிரான்சில் ஓட்டுநர் பயிற்சி மைய மேலாளர் மீது நடவடிக்கை. பாதுகாப்பற்ற நாட்டிற்கு நாடு கடத்தப்படும் அகதி. பிரான்ஸ் அரசின் அதிரடி முடிவால் மனித உரிமை ஆர்வலர்கள் அதிர்ச்சி. எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனத்திற்கு பிரதமர் அழைப்பு. லாப அதிகரிப்பால் வரி விதிக்க கோரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்சு பாண்டிச்சேரி சங்கங்களின் கூட்டமைப்பு முன்னோடிகளின் ஆலோசனைக் கூட்டம் பாரிஸில் நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் முருகு பத்மநாபன் தலைமையில் பிரான்சு தமிழ் சங்க தலைவர் தசரதன் முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பள்ளிகளில் பிரெஞ்சு மொழியை நீக்குவதற்கு இந்திய மத்திய அரசு எடுத்துள்ள முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இந்த கூட்டத்தில் தீவிரமாக வலியுறுத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் புதிய அரசு அமைந்ததும் சட்டமன்றத்தில் இதுகுறித்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி அதனை மத்திய அரசுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த விவகாரத்தில் பிரான்ஸ் நாடும் நேரடியாக தலையிட்டு இந்திய மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி உரிய அழுத்தம் தர வேண்டும் எனவும் கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மத்திய அரசு உடனடியாக இந்த பிரெஞ்சு மொழி நீக்க நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்றும், வழக்கம் போல புதுவை மாணவர்கள் தொடர்ந்து பிரெஞ்சு மொழியை பயிலும் உரிமையை வழங்க வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கையை முன்வைத்தும் கவன ஈர்ப்பு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரான்சு பாண்டிச்சேரி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக உலக புகழ்பெற்ற பாரிஸ் ஈவில் கோபுரம் முன்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை மே 10 மாலை 4 மணியளவில் இந்த மக்கள் திரள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இங்கு நிறைவேற்றப்படும் சிறப்பு தீர்மானங்கள் டெல்லி மத்திய அரசுக்கும் புதுச்சேரி மாநில அரசுக்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. இந்த போராட்டத்தை வெற்றி பெறச் செய்யும் வகையில் பிரான்சில் வாழும் புதுவை மண்ணின் மைந்தர்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் உணர்வுபூர்வமாக ஒன்று கூடி திரண்டு வர வேண்டும் என பிரான்சு பாண்டிச்சேரி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் திரு முருகு பத்மநாபன் அவர்கள் அன்புடன் அழைப்பு விடுத்துள்ளார். ஷீன், டேமு, அலி எக்ஸ்பிரஸ் போன்ற வெளிநாட்டு ஆன்லைன் விற்பனை தளங்களில் விற்கப்படும் பொருட்களில் பல ஆபத்துகள் மறைந்துள்ளதாக பிரான்சின் போட்டி நுகர்வு மற்றும் மோசடி தடுப்பு பொது இயக்கம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே நுகர்வோர் இந்த தளங்களில் பொருட்களை வாங்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையின்படி சோதிக்கப்பட்ட பொருட்களில் 75% சட்ட விதிமுறைகளுக்கு இணங்காதவை எனவும் 46% பொருட்கள் மிகவும் ஆபத்தானவை எனவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதன் விளைவாக 1,00,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் விற்பனையிலிருந்து உடனடியாக திரும்ப பெறப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. மொத்தம் 650 பொருட்கள் இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. இந்த சோதனையில் சில உடைகள் மற்றும் நகைகளில் கேட்மியம் போன்ற அபாயகரமான விஷப்பொருட்கள் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் சில விளையாட்டுப் பொருட்கள் குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் அபாயத்தை ஏற்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அவற்றின் பேட்டரிகளை எளிதில் எடுக்க முடியும் என்பதால் குழந்தைகள் அவற்றை விழுங்கும் அபாயமும் அதிகம் உள்ளது. அது மட்டுமின்றி ஹேர் ட்ரையர் மற்றும் ஸ்ட்ரெயிட்டனர் போன்ற முடி அலங்கார மின்சாதனங்களில் தீ விபத்து ஏற்படுவதற்கான அதிக அபாயம் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மோசமான நிலையை சமாளிக்க பிரான்ஸ் அரசு புதிய கண்காணிப்பு குழுவை அமைத்து தீவிர நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. இதற்கிடையே டெமு நிறுவனம் தனது பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் எதிர்காலத்தில் இதற்கான முதலீட்டை மேலும் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளது. பிரான்சின் ஆர்டேஷ் மாகாணத்தில் கடந்த மே 1 வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த ஒரு கோர விபத்தில் 17 முதல் 20 வயதுக்குட்பட்ட 5 இளைஞர்கள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். ரோனு மாகாணத்தைச் சேர்ந்த 10 இளைஞர்கள் 2 கார்களில் நீராடும் இடத்தை தேடி சர்ரஸ் மற்றும் வெர்னோஸ் கிளஸ் அனோனை ஆகிய பகுதிகளுக்கு இடையே பயணம் செய்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அவர்களில் கார்களில் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையிலிருந்து விலகி சுமார் 25 மீட்டர் ஆழமான பள்ளத்தில் விழுந்து தீப்பற்றி எரிந்துள்ளது. விபத்துக்கான முதற்கட்ட காரணம்
அதியுச்ச வேகம் என ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இரண்டாவது காரில் பின்னால் வந்த அவர்களது நண்பர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து உடனடியாக மீட்பு குழுவினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து 42 தீயணைப்பு வீரர்கள், நீர்மூழ்கி குழுவினர் மற்றும் மலையேறும் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். ஆனால் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் கார் முழுவதுமாக தீயில் எரிந்து நாசமானது. காருக்குள் இருந்த 4 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் என மொத்தம் 5 பேரின் எரிந்த உடல்கள் மீட்கப்பட்டதாக மாகாண ஆட்சியர் உறுதிப்படுத்தியுள்ளார். உயிரிழந்தவர்கள் அனைவரும் 2006 முதல் 2009 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர்கள் ஆவர். விபத்து நடந்த சாலை நாள் முழுவதும் போக்குவரத்திற்காக மூடப்பட்டது. முதல் சாட்சியங்களின் அடிப்படையில் விபத்துக்குள்ளான காரின் ஓட்டுநர் மிகவும் இறுக்கமான மற்றும் விளைவுகள் நிறைந்த அந்த சாலையில் அதியூற்ற வேகத்தில் வாகனத்தை இயக்கியதே இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு மருத்துவ சட்ட விசாரணைகளும் நச்சு பரிசோதனைகளும் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பிரான்சின் தேசிய வானிலை அவதானிப்பு மையமான மேட்டியோ பிரான்ஸ் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிவிப்பின்படி நாளை மே 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இடி மற்றும் மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்வதற்கான அபாயம் உள்ளதால் தெற்கு பிராந்தியங்களில் உள்ள 17 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பிரான்சின் பெரும் பகுதிகளில் மின்னல் தாக்கங்கள் தொடர்ந்துள்ள நிலையில் நாளை செவ்வாய்க்கிழமை தெற்கு பிராந்தியங்களில் புதிய இடி மின்னல் குழப்பங்கள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திரையில் காட்டப்படும் 17 மாவட்டங்கள் இந்த கண்காணிப்பு மற்றும் எச்சரிக்கை பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. குறித்த இந்த மஞ்சள் எச்சரிக்கையானது இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நாளை காலை 6 மணி வரையிலும், பின்னர் மீண்டும் நாளை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் தீவிரமாக அமலில் இருக்கும். மோசமான வானிலை நிலவும் நேரங்களில் பொதுமக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வானிலை ஆய்வு மையம் சில முக்கிய பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. இடி மற்றும் மின்னல் ஏற்படும் போது வெளியே இருப்பவர்கள் உடனடியாக பாதுகாப்பான மற்றும் உறுதியான கட்டடங்களில் தஞ்சம் அடைய வேண்டும் என்றும், எக்காரணம் கொண்டும் மரங்களுக்கு அடியில் நிற்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் அருகே செல்வதை மக்கள் முற்றிலுமாக தவிர்க்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சின் ஓல்ஸ் பிராந்தியத்தில் உள்ள டில்லே ஓட்டுநர் தேர்வு மையத்தில் ஓட்டுநர் உரிமம் இன்றி வாகனம் ஓட்டிய ஓட்டுநர் பயிற்சி மையத்தின் மேலாளர் ஒருவரை அதிகாரிகள் அதிரடியாக தடை செய்துள்ளனர். இந்த அதிர்ச்சி சம்பவம் தொடர்பாக தேசிய காவல்துறையினர் தற்போது தீவிர சட்ட விசாரணையை தொடங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி நடைபெற்ற அதிரடி சோதனையின் போது இந்த மோசடி அம்பலமாகியுள்ளது. தனது ஓட்டுநர் உரிமம் ஏற்கனவே இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையிலும் அந்த நபர் சட்டவிரோதமாக வாகனம் ஓட்டியதுடன் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கும் ஓட்டுநர் பயிற்சி அளித்து வந்துள்ளார். சோதனை நடைபெற்ற அன்றைய தினம் அந்த தேர்வு மையத்தில் ஆய்வாளர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் தேர்வாளர்கள் என பலரும் உடனிருந்த நிலையில் இந்த சட்டவிரோத செயல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. மேலும் அந்த மையத்தில் பயன்படுத்தப்பட்ட சில பயிற்சி வாகனங்களில் பல தொழில்நுட்ப குறைபாடுகள் இருப்பதும் சோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. பிரான்ஸ் சட்டப்படி ஓட்டுநர் உரிமமின்றி வாகனம் ஓட்டுவது கடும் குற்றமாகும். எனவே இந்த மோசடி குற்றம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அந்த மேலாளருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும் 15,000 யூரோக்கள் வரை அபராதமும் விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஜெர்மனி அரசு சிரிய அகதிகளை மீண்டும் சிரியாவுக்கே திருப்பி அனுப்பப் போவதாக கூறி வரும் நிலையில் தற்போது மற்றொரு நாடும் சிரிய புகலிட கோரிக்கையாளர் ஒருவரை சிரியாவுக்கு திருப்பி அனுப்ப உள்ளது. ஆங்கில கால்வாய் வழியாக பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் சட்டவிரோத புலம்பெயர்வோரை மீண்டும் பிரான்சுக்கே திருப்பி அனுப்புவதற்காக இரு நாடுகளுக்கும் இடையில் 1 in 1 out என்ற புதிய ஒப்பந்தம் சமீபத்தில் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி சட்டவிரோத புலம்பெயர்வோர் சிலர் பிரித்தானியாவிலிருந்து பிரான்சுக்கும், பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்கும் மாற்றி அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் அப்படி பிரித்தானியாவிலிருந்து பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட சிரிய நாட்டைச் சேர்ந்த புகலிட கோரிக்கையாளர் ஒருவரை பிரான்ஸ் அரசு இப்போது நேரடியாக சிரியாவுக்கே நாடு கடத்த முடிவு செய்துள்ளது. புகலிட கோரிக்கையாளர்களை திருப்பி அனுப்ப பாதுகாப்பான நாடுகள் என ஐரோப்பிய ஒன்றியம் பட்டியலிட்டுள்ள நாடுகளில் சிரியா இல்லை என்பது இங்கு மிகவும் கவனிக்கத்தக்கது. அப்படியிருந்தும் பிரான்ஸ் அரசு அவரை அங்கு திருப்பி அனுப்பவுள்ளது. மனித உரிமை பார்வையில் பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த நபர் சிரியாவிலிருந்து தனது குடும்பத்துடன் தப்பி வந்த நிலையில் ஆட்கடத்தல்காரர்களால் குடும்பத்தினரிடமிருந்து பிரிக்கப்பட்டு தனியாக பிரித்தானியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளார். தனது குடும்பத்தினர் தற்போது எங்கே இருக்கிறார்கள் என்பது தனக்கு தெரியாது என கண்ணீருடன் கூறும் அந்த அகதி தனது பரிதாப நிலை குறித்து விளக்குகையில், நான் மீண்டும் பிரித்தானியாவுக்கு திரும்பினால் அவர்கள் என்னை தடுப்பு காவலில் அடைத்து விடுவார்கள்.
ஒருவேளை நான் சிரியாவுக்கே சென்றால் அங்குள்ள குர்திஷ் படைகள் என்னை பிடித்துக் கொள்வார்கள். நான் இப்போது என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என மிகுந்த வேதனையுடன் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைச்சுமையை சமாளிக்கும் வகையில் டோட்டல் எனர்ஜீஸ் நிறுவனம் தனது எரிபொருள் நிலையங்களில் விலைகளை ஒரு குறிப்பிட்ட உச்சவரம்புக்குள் வைத்திருக்க வேண்டும் என பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு அழைப்பு விடுத்துள்ளார். கச்சா எண்ணெய் விலை உயர்வால் அந்த நிறுவனத்திற்கு கிடைத்துள்ள அதீத லாபத்தை மீண்டும் மக்களிடமே பகிர்ந்தளிக்க இது பெருமளவு உதவும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய நெருக்கடியான நிலையில் நுகர்வோருக்கு நேரடி நிவாரணம் அளிக்கும் ஒரு முக்கிய நடைமுறை தீர்வாக இந்த விலை கட்டுப்பாடு கருதப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. இதன் காரணமாக நடப்பாண்டின் முதல் காலாண்டில் மட்டும் டோட்டல் எனர்ஜீஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் 51% அதிகரித்துள்ளது. இந்த அதீத லாபத்திற்கு கூடுதல் வரி விதிக்க வேண்டும் என இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் வட்டாரங்களில் கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. ரசம்ப்ளமென்ட் நேஷனல் கட்சியின் தலைவரான மரீன் லூபென் அவர்களும் தேவைப்பட்டால் இந்த வரி விதிப்பை தாங்கள் ஆதரிக்க தயார் என தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். தற்போது டோட்டல் எனர்ஜீஸ் நிறுவனம் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 1.99 யூரோவாகவும் டீசல் விலையை 2.09 யூரோவாகவும் நிர்ணயித்துள்ளது. மத்திய கிழக்கு நெருக்கடி நீடிக்கும் வரை இதே கொள்கை தொடரும் எனவும் அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. அதே சமயம் அரசின் நிதிநிலை கட்டுப்பாடுகள் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட துறைகளுக்கு மட்டுமே அரசு தற்போது இலக்கு வைக்கப்பட்ட நிதி உதவிகளை வழங்கி வருகிறது. எனினும் போர் சூழல் தொடர்ந்து நீடித்தால் இந்த உதவி திட்டங்களில் தகுந்த மாற்றங்கள் செய்யப்படும் என பிரதமர் உறுதியளித்துள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.